சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்லேஷன் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் ஆல்ரெடி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வச்சு எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தோம். இப்போ ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வச்சு நம்ம எப்படி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா போயிட்டு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வச்சு இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வச்சுட்டு எப்படி நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற கொஸ்டின் தான். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் 0 less than x less than 1 and 0 less than y less than 1 and 0 otherwise. பாயிண்ட் ஆர்னு கேட்குறத விட இங்கே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இ ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன, இ ஆஃப் ஒய் வேல்யூ என்ன, அண்டு சிக்மா எக்ஸ் வேல்யூ என்ன, சிக்மா ஒய் வேல்யூ என்ன. சரி எது கேட்டாலும் நம்ம இதே ப்ராசஸ் தான். டைரெக்டாக ஆர் கேட்டாலும் சரி, இல்லை செப்பரேட்டாக ஒவ்வொன்றா கேட்டாலும் சரி. ஏன்னா இவ்வளோ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதே வந்து நம்மளுக்கு என்ன ரெகரேஷன் லைன் கூட கேட்கலாம். இது வந்து 4th கொஸ்டின் வச்சிங்கன்னா 5th கொஸ்டின் கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ரெகரேஷன் லைன். ரெகரேஷன் லைன் எத்தனை இருக்கும்? ஒய் ஆன் எக்ஸ் ஒன்று இருக்கும் அண்டு எக்ஸ் ஆன் ஒய் ஒன்று இருக்கும். ஒய் ஆன் எக்ஸு அண்டு எக்ஸ் ஆன் ஒய். சரி இது எப்படி போடலாம்? இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வந்துருக்கும். தட் மீன்ஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஒவ்வொன்றும் எக்ஸுக்கு வேல்யூ இருக்கும். பார்த்தீங்கன்னா இது இன்டர்வல் ஃபார்மேட்டில் இன்இக்வாலிட்டி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் ஃபார்மேட்லேயே இல்லை இன்இக்வாலிட்டி ஃபார்மேட்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தட் இஸ் யூஸிங் த இன்டகிரேஷன் ஐடியா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இ ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். ஒவ்வொன்றுக்கு ஃபார்முலா கொடுக்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இ ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். அதனால மார்ஜினல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன சொல்கிறாங்க பாருங்க, இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வேணும்னால நமக்கு எக்ஸ் கமா ஒய்லேருந்து எதை எலிமினேட் பண்ணணும்? ஒய்யை எலிமினேட் பண்ணணும். அதனால இந்த இன்டெகிரேஷன். அப்போ அடுத்த ஃபார்முலா என்னது? இ ஆஃப் ஒய். இ ஆஃப் ஒய்யோட ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஒய் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது வேணும். அதனோட ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணணும்? எக்ஸுங்கிற வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். சார் நெக்ஸ்ட் என்ன? இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதனோட ஃபார்முலா டபுள் இன்டெக்ரல். டபுள் வேரியபிள் வந்து டபுள் இன்டெக்ரல். அப்போ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய். கரெக்டுங்களா? எக்ஸ் இன்ட்டு ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஒய். இது எந்த இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டைரெக்டாக இருக்குது. இதை நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு பேசிக் ஐடியா. அதுக்கப்புறம் என்ன வேணும்? சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் எல்லா கான்செப்டும் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அதேமாதிரி இ ஆஃப் ஒய் ஸ்கொயரோட ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய். ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சிக்மா எக்ஸ் என்ன? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் தட் மீன்ஸ் வேரியன்ஸ். அதுலேருந்து ரூட் எடுத்து நம்மளுக்கு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். சிக்மா ஒய் ஸ்கொயர் வேல்யூ என்ன? இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். சரி இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிடும். அப்போ அடுத்தது என்ன? கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட ஃபார்முலா இன்டெகிரேஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். அதனால் இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய். இதுதான் நம்மளுடைய கோவேரியன்ஸோட ஃபார்முலா. அண்டர் ரெகரேஷனோட ஃபார்முலா முடிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் போட்ட முடியும் ரெகரேஷன் ஃபார்முலா வந்துடும். அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். அது ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட வேல்யூ தான். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன வேணும்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நிறையா கொஸ்டின் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. எக்ஸோட வேல்யூ 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1, ஒய்யோட வேல்யூ 0 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியா. கிவன் தட் நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு எழுத முடியும் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் என்ன பண்ணலாம்? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். டிஎக்ஸ் எலிமினேட் பண்ணோட டிஒய் எலிமினேட் பண்ணணும். எதை எலிமினேட் பண்ணணுமோ அதை நம்ம வச்சுக்கணும். அப்போ என்ன கிடைக்குது? என்னோட லிமிட்டு ஒய்யோட லிமிட்டு 0 to 1 மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டெக்ரல் 0 to 1 அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேல்யூ என்ன? இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேல்யூ.
அப்போ என்ன கிடைக்கும் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு dy கிடைக்கும். அப்போ இன்டெக்ரல் கண்டுபிடிப்பீங்க. இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது என்ன பிரச்சனை இங்கே 2 மைனஸ் எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் டைம். அப்போ 2 மைனஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட் டைம் இன்டெக்ரல் dy கண்டுபிடிச்சிங்கன்னா அதனோட வேல்யூ என்ன y. அப்போ இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் 0 to 1. அடுத்து இருக்குது y இருக்குது. yயோட இன்டெக்ரல் என்ன y ஸ்கொயர் பை 2. இதனோட லிமிட் என்ன 0 to 1. இதுதான் நம்மளோட ஐடியா. இது என்ன புரியலைன்னா நான் பார்த்துக்கேன் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் டைம் இன்ட்டு dx வந்துன்னா c இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டின்னு எழுதுவோம். அதே இன்டெக்ரல் x இன்ட்டு dx அதாவது x பவர் n ஃபார்முலா வந்ததுன்னா x பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 ப்ளஸ் c. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். மேபி இன்டெகிரேஷன் ப்ராப்ளம் இருந்து ஒரு சில இடத்துல அப்ளை பண்ண வேண்டியது இன்டெகிரேஷன் டெரிவேட்டிவ், அதனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ அப்போ என்னாச்சு அப்பர் லிமிட் மைனஸ் ஓவர் லிமிட் 1 தான் கிடைக்கும். இங்கே வந்து 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது, அதனால் 2 மைனஸ் எக்ஸ் போட்டேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்போ மைனஸ் 1/2 வருது. ஓகே, அப்போ 2 மைனஸ் 1/2 என்ன கிடைக்கும் 4 மைனஸ் 1 வந்து 3/2. சரிங்களா? அப்போ இதனோட ரிசல்ட் என்ன கிடைக்குது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா 3/2. அப்போ 3/2 மைனஸ் எக்ஸு எக்ஸோட வேல்யூன்னு 0 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 1. இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எப்போட ஒய்யோட வேல்யூ இதே மாதிரி ஐடியாவில் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு எதை எலிமினேட் பண்ணணும் எக்ஸுங்கிற வேரியபிள் எலிமினேட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸோட லிமிட் என்ன 0 to 1. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கலாம் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். எந்த வச்சு பண்ணுறோம் டிஎக்ஸ் வச்சு பண்ணுறோம். டிஎக்ஸ் வச்சு பண்ணும்போது நமக்கு எதெல்லாம் கான்ஸ்டன்ட் டைமு 2வும் மைனஸ் ஒய்யும் கான்ஸ்டன்ட் டைம். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை பண்ணுறோம், அதனால் 2வும் மைனஸ் ஒய் கான்ஸ்டன்ட் டைம். அதனால் என்ன கிடைக்கும் 2 மைனஸ் ஒய் வெளியே எடுத்துகிட்டு இன்டெகிரல் டிஎக்ஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்னு வரும், அது 0 to 1. அப்போ இந்த எக்ஸுக்கு இன்டெகிரல் பண்ணுவீங்க, எக்ஸுக்கு இன்டெகிரல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ எகைன் என்ன ஆகும் சேம் ஐடியா 2 மைனஸ் ஒய் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் 1/2. அப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது அப்போ எப்போ போய் வேல்யூ 4 மைனஸ் 1 வந்து 3. அப்போ 3/2 மைனஸ் ஒய் கமா ஒய்யோட லிமிட் இதுதான் நம்மளோட ஒய்யோட லிமிட். இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ. அப்போ என்ட்ரி பண்ணிக்கோங்க மார்ஜினல் பவர் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ செப்பரேட்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. 0 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 1. ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கிடச்சாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும் மீன் கண்டுபிடிக்கணும். மீனுக்கு பாருங்க என்ன இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் பாருங்க என்ன இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ அப்ளை பண்ணுங்க இன்டெகிரல் எக்ஸ் லிமிட் என்ன 0 to 1 எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ என்னாச்சு 3/2 மைனஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த எக்ஸுங்கிற வேரியபிளை உள்ள மடிக்கணும். எக்ஸுங்கிற வேரியபிள் உள்ள மடிக்க போனால் என்ன கிடைக்கும் integral 0 to 1 3/2 into x minus x squared into dx. That is equal to 3/2 x integral பண்ணா x squared by 2 limit 0 to 1. அதே மாதிரி x squared integral பண்ணா minus x cube by 3 0 to 1. That is equal to 3/4 minus 1/3. 3/4 minus 1/3. இது LCM என்ன LCM பார்த்தீங்கன்னா 4 into 3 12. அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் 3 into 3 9 minus 4. அப்போ E of x ஓட வேல்யூ என்ன 9 minus 4னா 5/12. 5/12. ஸோ இதே சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. அப்போ E of x கண்டுபிடிச்சா E of y அதே கான்செப்ட். ஏன்னா E of y ஓட இன்டெகிரேஷனுக்கு பாருங்க இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி y இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய். கரெக்டுங்களா y இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய். அப்போ பாருங்க இன்டெகிரல் ஒய்யோட லிமிட் 0 to 1 y இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ என்னப்பா இது வாங்க இதே தான் 3/2 இன்ட்டு இது ரெண்டு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. லிமிட் சிமெட்ரிக் மாதிரி இருக்குது. சிமெட்ரிக்னா ஒரு ஐடியா ஷார்ட்கட் ஐடியா நீங்கள் சும்மா எழுதிட்டு அதே வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிடலாம். அது சிமெட்ரிக்கோட இது. ஏன்னா திரும்ப அதே இன்டெகிரேஷன் தான் வரப்போகுது. வேரியபிள் மட்டும் தான் மாறுது. பட் இன்டெகிரேஷன் ஐடியா பார்த்தீங்கன்னா 3/2y மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஒய். இங்கே லிமிட் பார்த்தாலும் 0 to 1 தான் கொடுத்துருக்காங்க. மேபி வேறு லிமிட்டாக இருந்தால் நீங்கள் திரும்ப கண்டுபிடிச்சிக்க வேணும்.
இங்கே பாருங்க இதே ஐடியா. வேரியபிள் இங்கே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒய் ஸ்கொயர் வருது. வேரியபிள் என்ன இருக்குது, ஒய் இது இருக்குது. இங்கே லிமிட் வந்து ஒன்று தான் இருக்குது. இந்த லிமிட் மட்டும் எக்ஸாக்டாக ஒன்று அதே ஃபங்க்ஷனாக இருந்தால் அதே வேல்யூ தான் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் போட்டு பார்த்து எழுதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ என்னாச்சு, ஒய் ஸ்கொயர் பை 2 0 to 1 minus y cube by 3 0 to 1. அப்போ அப்படி பண்ண என்ன கிடைக்குது, 3 by 2 into 1 by 2 3 by 4 minus 1 by 3. அப்போ என்ன கிடைக்குது, 9 minus 4 5, அப்போ 5 by 12. அப்போ e of y வேல்யூ கிடச்சிருச்சு நம்மளுக்கு 5 by 12 வந்துச்சு. அப்போ மீன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், e of x squared e of y squared கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாங்களா? e of x squared ஃபார்முலா கொடுத்தேன். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x squared into f of x into dx. x squared அது ஏற்கனவே இருக்கிறது f of x தான். அப்போ இன்டெக்ரல் 0 to 1 லிமிட் x squared into இது என்ன கிடைக்கும், 3 by 2 minus x into dx. That is equal to integral 0 to 1 x squared பண்ணா 3 by 2 x squared minus x cube into dx. அப்போ இது இன்டெக்ரல் பண்ணுங்க 3 by 2 into x cube by 3 0 to 1 minus x power 4 by 4 0 to 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3யும் கட் ஆயிரும். நம்மளுக்கு 1 by 2 minus 1 by 4 வருது. அப்போ e of x squared வேல்யூ என்ன கிடைக்குது, that is equal to 1 by 4 வரும். e of x squared வேல்யூ என்ன கிடைக்குது, x cube by 3யா. அப்போ 3னா இந்த 3 கட் ஆயிரும். அப்போ 1 cube வந்து 1, அப்போ 1 by 2 minus 1 by 4. அப்போ e of x squared equal to 1 by 4. 1 by 2 minus 1 by 4 வந்து 1 by 4. ஸோ ஆல்ரெடி நான் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் பெருசாக கண்டுபிடிக்க தேவையில்லை. e of y squared வேல்யூ நம்ம அதே கால்குலேஷன் தான் வரும்போது, அதனால் சிமிலர்லி we can find. ஏன்னா சேம் லிமிட் சேம் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, அதனால் அதை போட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஒர்க் என்ன, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சிக்மா எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா கொடுத்த சொல்ல e of x squared minus e of x the whole square. e of x squared வேல்யூ என்ன, 1 by 4 minus e of x the whole square என்ன, e of x ங்கிறது வந்து என்னச்சு 5 by 12. ஓகே, 5 by 12 whole square. அதை கண்டுபிடிச்சிருங்க. என்ன கிடைக்குது, 5 by 12 whole square. ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னு, that is equal to 1 by 4 minus 25 by 144. ஸோ ரெண்டுக்கு காமன் என்ன, 1 by 4 வெளியே எடுத்துக்கோங்க. 1 minus 1 by 4 எழுதினா என்ன கிடைக்கும், 25 by 4 வெளியே வந்ததுனால இது என்ன கிடைக்கும், 3 12 120. ஓகே, 8 வருது. 3 12 மீதி 2 8 24. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்போ என்னச்சு 1 by 8 இங்கே என்ன கிடைக்கும், 38 minus 25 divided by 38. அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது, that is equal to 1 by 4 38 minus 25 3 1 divided by 38. இதை மல்டிப்ளை பண்ணால் 30 divided by 144. இது என்னோட வேல்யூ, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ. அப்போ சிக்மா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், √13 divided by 12 வரும். டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் அதே மாதிரி சிமிலர்லையும் போட்டுங்க. சிமெட்ரிக் ஃபங்க்ஷனால் சிக்மா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 divided by 144. அப்போ சிக்மா ஒய் ஈக்குவல் டு √13 divided by 12. ஸோ ஒரு வெளியே கண்டுபிடிச்சா. அடுத்து கோவேரியன்ஸ் வேணுறதுக்காக என்ன வேணும், e of x, y வேணும். e of x, y என்னது, டபுள் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ரெண்டுக்குமே xy இன்ட்டு f of x, y இன்ட்டு dx dy கண்டுபிடிக்கும். ஸோ பொறுமையாக போடுங்க. எக்ஸோட லிமிட் ஒய்யோட லிமிட் தெரியும், ரெண்டுமே 0 to 1 இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. xy இதனோட கிவன் த ஃபங்க்ஷன் இதுதான் நம்மளுடைய கிவன் ஃபங்க்ஷன் f of x, y dx dy. ரெண்டுமே சேம் லிமிட் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்படி எழுதிக்கிங்க. இன்டெக்ரல் 0 to 1 xy உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இன்டெக்ரல் 0 to 1 xy உள்ள மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 2xy மைனஸ் x squared y மைனஸ் xy squared இன்ட்டு dx dy. ஸோ இப்போ தான் இன்டெக்ரல் பண்ண முடியும். x ஸ்கொயர் டேரெக்டாக பண்ண முடியாது, ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால
இப்போ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறீங்க எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இன்டெகிரல் 0 to 1 இங்கே என்ன கிடைக்கும் எக்ஸ் இருக்கிறது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா minus x cube by 3 into y minus x squared by 2 into y squared limit x ஓட வேல்யூ 0 to 1 x y இருக்குது தப்பா போட்டுறாதீங்க x ஓட வேல்யூ 0 to 1 அப்போ எக்ஸ்லாம் எங்கே இருக்குதோ 1 1 1 அப்ளை பண்ணுங்க. இது 0 போட்டால் என்ன ஆகும் எல்லாமே 0 ஆயிரும். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் இதுவும் கட்டான எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ 1 இன்ட்டு ஒய் மைனஸ் இங்கே என்ன கிடைக்கும் 1/3 ஒய்ன்னு கிடைக்கும் மைனஸ் இது என்ன கிடைக்கும் 1/2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் கிடைக்கும் 1/2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களா இன்ட்டு என்ன கிடைக்குது டிஒய்னு வருது. இது ரெண்டு சேம் ஃபங்க்ஷனால எல்சிஎம் எடுத்து போட்டுக்கலாம். இது ரெண்டு சேம் ஃபங்க்ஷன் தானே. அப்போ சேம் ஃபங்க்ஷனால என்ன கிடைக்கும் இன்டெகிரல் 0 to 1 3 எல்சிஎம் எடுத்தால் 2 3 - 1 2 அப்போ 2y/3 minus y squared by 2 minus y squared by 2 into dy. இப்போ இது நீங்கள் இதை இன்டெகிரல் பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன கிடைச்சது e of x, y கிடைச்சது. அப்போ இன்டெகிரல் பண்ணுங்க 2y squared by 2 into 3 6 minus y cube by 6 limit 0 to 1. அப்போ என்ன கிடைக்குதுன்னா என்ன பண்ணுங்க 2/6 minus 1/6 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0. therefore e of x y ஓட வேல்யூ கிடைக்குதுன்னா 2 - 1 வந்து 1/6 1/6 வரும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் கோவேரியன்ஸ் வேணும். அப்போ கோவேரியன்ஸ் ஃபார்முலா கோவேரியன்ஸ் ஆஃப் x, y ஈக்குவல் டு e of xy மைனஸ் e of x into e of y. e of x, y ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு 1/6 தெரிஞ்சிச்சு மைனஸ் x, y ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. e of x ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சோம். மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா கிடைக்கும் x squared 5/12 e of y வேல்யூ 5/12 ரெண்டுமே 5/12. அப்போ அந்த 5/12 அப்ளை பண்ணுங்க. ரெண்டு வேல்யூமே 5/12 இன்ட்டு 5/12 அப்போ என்ன கிடைக்குதுன்னா 1/6 minus 25/144 144 போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு ரெண்டுக்கும் காமனாக 1/6 எடுக்க முடியும். 1/6 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 minus 6 டிவைட் பண்ண இருக்குது 144 2 times 12 2 4 24னா 4 times அப்போ 1/24 வருது. அப்போ 24 இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 25 மேலே இருக்குது 25 வச்சுக்கோங்க. அப்போ 1/6 24 minus 25 divided by 24 24 minus 25 வந்து -1 அப்போ 1/6 into -1/24 ஆல்ரெடி 6 into 24 தான் 144 தெரியும். அப்போ -144 இது எதனோட வேல்யூ கோவேரியன்ஸ் ஆஃப் x, y வேல்யூ. சரிங்களா இப்போ இதுலேருந்து நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்தது கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கார்லேஷன் r of x, y அப்படி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் x, y divided by sigma x, sigma y. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y வேல்யூ என்ன -1/144 divided by sigma x. sigma x எங்கேம்மா மேலே வந்துட்டே இருந்தீங்கன்னா கிடைக்கும் √13 divided by 12 அப்போ அதை அப்ளை பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்குது √13 divided by 12 into √13 divided by 12 12 into 12 144 கட் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது -1/√13 into √13 வந்து 13. இதான் வந்து r of x, y ஓட வேல்யூ. ஓகே அப்போ இன்டெகிரேஷன் கண்டுபிடிச்சி இது பண்ணுறாங்கன்னா இவ்வளோ வரைக்கும் போட்டோன்னா நம்மளுக்கு r of x, y கிடச்சிட்டோம். இப்போ என்ன வேணும் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வேணும். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஃபைண்ட் அவுட் மேக்ஸிமம் கேட்கறதில்ல 6 வரைக்கும் கேட்குறாங்க. பட் ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் கேட்க சான்ஸ் இருக்குது. ஒரு பெரிய ஈக்குவேஷனே போகும்போது ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் ரெக்ரெஷன் லைன் y on x அப்படிங்கும்போது y minus y bar வந்து e of y equal to r value into sigma y divided by sigma x into x minus x bar. எல்லா வேல்யூயும் கையில் இருக்குது. y minus y bar பாருங்கிறது e of x வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 5/12 equal to r வேல்யூ இங்கே இருக்குது 1/6 சிக்மா y வந்து என்னது √13/12 அண்ட் ஆல்சோ இது என்ன கிடைச்சது √13 divided by 12 கரெக்டுங்களா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் 5/12 வரும். ரெண்டுமே சேம் வேல்யூ சிமெட்ரிக் ஃபங்க்ஷனாக ரெண்டுமே சேம் வேல்யூனாலும் கட் ஆயிடுது. இந்த 6 ஆட்டோமேட்டிக் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 6y - 5
by 2 கரெக்டுங்களா 6 minus pi by 2 equal to 6 அங்கதுனால x minus pi by 12 வருது கரெக்டுங்களா இந்த pi by 2 வந்து இங்க கூட மேபி pi by 2 பதிலா என்ன பண்ணலாம்னா 6 மல்டிப்ளை பண்ணும்போது into 6 ன்னு வெச்சுங்க அப்பதான் ஏன்னா pi by 12 இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா இருக்கும் அப்ப என்னாச்சு நமக்கு 6y equal to x minus pi by 12 plus 30 5 into 6 வந்து 30 by 12 கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக போடுறோம் அப்புறம் என்னாச்சு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் 30 மைனஸ் ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 பை 12 எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும் அப்போ என்னாச்சு 72y ஈக்குவல் டு 12x ப்ளஸ் 25 அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது 12x மைனஸ் 72y ஈக்குவல் டு 25 இந்த ஈக்குவேஷன் எதனோடது y on x ஓடுது ஓகேங்களா y on x ஓடுது இதே ஈக்குவேஷன் x on y அப்ளை பண்ணிடலாமா அப்ப x on y க்கு என்ன கிடைக்கும் x on y ஃபார்முலா x minus x bar equal to r into sigma x divided by sigma y y minus y bar இது எல்லாமே ஏற்கனவே அப்ளை பண்ண ரிசல்ட் தான் இது வந்து pi by 12 கிடைக்கும் இது வந்து 1 by 6 கிடைக்கும் இது root 13 by 12 இது root 13 by 12 ரெண்டுமே சேமா இருக்குன்னு கட் ஆயிட்டு 1 ஆயிரும் y minus y bar pi by 12 ஆயிரும் கரெக்ட்டுங்களா சேம் ஒர்க் தான் ஏன்னா ரெண்டு சிமெட்ரிக் ஃபங்க்ஷனால மேபி ரெண்டுமே சேம் ஒர்க்காக தான் இருக்க போகுது அப்போ என்ன கிடைக்குது 6x minus 30 இந்த 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 6 அப்போ என்ன 30 ஈக்குவல் டு y minus pi by 12 அப்போ சேம் சிமெட்ரிக் ஈக்குவேஷன் தான் வரப்போகுது y minus pi by 12 plus 30 by 12 அப்போ என்னாச்சு 6x equal to y plus 25 by 12 multiply பண்ணா 72x equal to 12y plus 25 அப்போ 72x minus 12y equal to 25 this equation is called a x and y equation ஸோ ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது அடிக்கடி அனதர் ஒன் சம்ஸ் கேட்பாங்க அனதர் ஒன் சம்ஸ் என்ன கேட்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இதே ஐடியாவில் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் 6 minus x minus y 0 less than x is less than 1 0 less than y less than 1 0 otherwise இந்த ரெண்டு கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதே ஐடியா என்னென்ன போட்டோமோ அந்த ஐடியாவும் அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி எங்கே கொஸ்டின் இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின் எங்கே இருக்குது நம்ம போர்டு எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்களா ஸோ அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்டுக்கிறாங்க ஒரு சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மேபி 2022 இருக்கிற ஒரு கொஸ்டின் எடுத்து போடுறேன் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஐடியா இப்போ வந்து இதை கேட்டுக்கிறாங்க பாருங்கள் இந்த கொஸ்டின் 2022 கேட்டுக்கு ஸோ என்ன கேட்டுக்கிறாங்க 2 வேரியபிள்ஸ் கேட்டுக்கிறாங்களா என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க நம்ம ஈஸியாகவே கொடுத்துட்டாங்க இது வேரியபிள் என்ன 0 to எக்ஸ் கொடுத்துக்கிறாங்க இது 0 to 1 கொடுத்துக்கிறாங்க சரிங்களா இங்கே கண்டிஷனல் ப்ராபர்ட்டின்னு ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாங்க இது கண்டிஷனல் வேரியன்ஸ் கொடுத்துக்கிறாங்க அண்ட் இங்கே பாருங்கள் செக் வெதர் கோவேரியன்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துக்கிறாங்க கார்லேஷன் ஒரு கான்செப்ட் கொடுத்துக்கிறாங்க இப்போ கோவேரியன்ஸ் கான்செப்ட் நம்ம போட்டோம்ல இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய்னு கார்லேஷன் வேறு என்ன கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் போட்டோம்ல அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் 6 கொஸ்டினில் 2 கொஸ்டின் இது வந்துதா அதே மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னது இது வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ அண்ட் எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா அப்போ இது கான்செப்ட் எல்லாமே வந்துச்சு இப்போ கண்டிஷனல் ப்ராபர்ட்டி ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்ன கிடைக்கும் இதை வந்து கண்டுபிடிக்கும் போது அது இன்டெக்ரல் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை எனக்கு டினாமீட்டர் வருதோ டினாமீட்டர் என்ன வருதோ அந்த வேல்யூ எழுதிடுவீங்க எஃப் ஆஃப் ஒய்னு போட்டுருவீங்க சரிங்களா அதே மாதிரி எஃப் ஆஃப் ஒய் கமா எக்ஸுக்கு என்ன போடுவீங்கன்னா இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை டினாமீட்டரில் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிடும் சரிங்களா பாருங்க ரொம்ப ஈஸியான கான்செப்ட் திரும்ப கேட்கக்கூடிய கான்செப்ட் இது பண்ணிங்க செக் வெதர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் கேட்டாங்கன்னா இண்டிபெண்டன்ட்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கேன் பி ரிட்டன் அஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்னு வரும் இதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் கேஸோட ஐடியா அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸுங்கிறது வேரியபிள் இல்லை ஒய்ங்கிறது வேரியபிள் இல்லை அப்போ நம்ம என்ன எழுதலாம் 2 எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது நம்மளுக்கு இங்கே இண்டிபெண்டாக தான் இருக்குது ஒரு பிரச்சனை கிடையாது சப்போஸ் எப்படி இண்டிபெண்டன்ட் ஒன்று தெரியும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு
எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எழுதுனா இண்டிபெண்டன்ட்னு சொல்லிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ கண்டுபிடிப்பீங்களா? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். செக் தரும்போது நான் இப்போ போட்டு காட்டினா உங்களுக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னேன்? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி என்ன சொல்லுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு எது எலிமினேட் டிஒய் எலிமினேட் பண்ணணும். அப்போ இங்கே ஒய்யோட லிமிட் என்ன? 0 டு எக்ஸ். அப்போ 0 டு எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு டிஒய். அப்போ 2 கான்ஸ்டன்ட், ஒய்யை கண்டுபிடிச்சா டிஒய்யை கண்டுபிடிச்சா ஒய்யை, அப்போ 0 டு எக்ஸ்னு வரும். அப்போ என்ன கிடைக்குது? நம்மளோட ஃபங்க்ஷன் 2xன்னு வருது. கரெக்டுங்களா? 2xன்னு வருது. இதே எஃப் ஆஃப் ஒய்யோட வெளியே கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? இன்டெகிரல் 0 டு என்ன கொடுத்துக்கிறாங்க? எக்ஸோட லிமிட் 1 2 இன்ட்டு டி எக்ஸ். கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டிஎக்ஸ் தானே, டிஎக்ஸ். அப்போ டிஎக்ஸில் என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு எக்ஸ், லிமிட் வந்து 0 டு 1. அப்போ லிமிட் 0 டு 1 என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணு சொல்லணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு கிடைக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வெளி 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட வெளி 2x, 2x இன்ட்டு 2ன்னு வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 4xன்னு இருக்குது. இங்கே 2ன்னு இருக்குது. இது என்னது? நம்ம சிம்ப்ளிக் மாதிரி இருக்குதா? அதாவது இண்டிபெண்டாக இருக்குதா? இங்கே பார்த்தா 2x ஈக்குவல் டு 4x ஈக்குவல் டு 2ன்னு வருது. அப்போ ரெண்டு நாட் ஈக்குவல். அப்போ இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் கேஸ் மாதிரி வந்துடும். ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த மாதிரி நாட் ஏ இண்டிபெண்டன்ட் கேஸ் மாதிரி வந்துடும். சரிங்களா? அப்போ செக் வெதருங்கிறாங்க. நம்மளுக்கு வந்து 4xன்னு வருது. பட் இங்கே கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து 2ன்னு கொடுத்துக்கிறாங்க. சார் கண்டிஷனல் சார் வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. எக்ஸ் அண்டு ஒய் ஈக்குவல் டு 2ன்னு. சரிங்களா? கண்டிஷனல் வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2022 கேட்டுக்கிறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி எல்லா ஃபார்முலாவும் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்டுக்கிறாங்கன்னா இன்னும் 2-3 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காக்குறேன். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஐடியாவுக்காக நான் போட்டு கட்டுறேன். பார்த்துங்க. இது வந்து 2020 மேபி 4 நீங்கள் 2024 கேட்ட கொஸ்டின். கோவேரியன்ஸ் வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. டிஸ்கிரீட் விட கண்டினியூஸ் பார்த்தோமா? டிஸ்கிரீட்ஸ் ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். அதனோட கொஸ்டின் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டிட்டர்மைன் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், மார்ஜினல் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா தான். என்ன கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிப்போம்? இதை ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது வந்து கால வைஸ் இருக்கிறதுனால இங்கே வர்றது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? இங்கே வர்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ், இங்கே வர்றது என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். கரெக்டுங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். அப்போ இது ஈஸியாக கண்டுபிடிங்களா? இதை கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்குது? 0.5, 1, 0.1, 0.2, 0.2. அப்போ இது என்ன? 0.6, 0.6ன்னா 0.06. கரெக்டுங்களா? அப்போ 0.41 வரும். அப்போ இதை ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 0.30. சரிங்களா? சரி, ஆட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கால வைஸ் ஆட் பண்ணி பாருங்கள். இது வந்து 1ன்னு வருது. இதை ஆட் பண்ணால் 0.5 0.35 வருது. 0.35 வருது. இதை ஆட் பண்ணால் 1 2 2ன்னா 5.5 வரும். 0.5 வரும். 0.55 வரும். 2 5.5. அதாவது ஓகே. அப்போ இது 0.55 ஆட் பண்ணி பாருங்கள். 0.1, அடுத்தது 0.35, 0.35, 0.55 அப்படி போட்டால் இதனோட டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1ன்னு வரும். ஸோ அதே ஐடியாவுக்கு இது வரணும்ல. 0.5, 0.05, 1 1 + 1 வந்து 2ன்னு வருது. மேபி இது வந்து ஓகே, இது 10 அதான் கேட்டேன். என்ன மிஸ்டேக் ஆகிடுன்னு பார்த்தேன். இது 10. அப்போ என்னது 4/5 வருது. அப்போ 0.5 வருது. 0.5 வருது. அப்போ இது நம்மளோட ரிசல்ட் என்ன கிடைக்குது? 1ன்னு வருது. டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 வருது. அப்போ நம்ம கேட்டுக்கிறது என்ன கேட்டுக்கிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் கேட்டுக்கிறோம். இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சோம்ல. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ அண்ட் இங்கே கண்டுபிடிச்சது வந்து எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ. ஸோ மார்ஜினல் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் முடிச்சுங்களா? அடுத்து என்ன வேணும்? கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸ்க்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல. இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கணும். அதில் இந்த கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட ஃபார்முலா
E of x, comma y minus E of x into E of y. E of x க்கு ஃபார்முலா தெரியுமில்ல? இப்போ E of x ஓட ஃபார்முலா என்ன? Summation x into probability of x இங்க f of x கொடுக்குறோம் f of x. E of y equal to என்னது? Summation y into f of y. அதே மாதிரி E of x, y எப்படி எழுதலாம்? E of x, y equal to summation xy into f of x, y. அப்போ 3 into 3 9 வேல்யூஸ் என்ட்ரி பண்ணி போடணும். இது மட்டும் கொஞ்சம் பெரிய கால்குலேஷன் வரும். அந்த கால்குலேஷன் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் வரும். சரிங்களா? இது ஒரு 13 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நிறைய இடத்துல நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இன்டெகிரேஷன் பேஸ் பண்ணி கான்செப்டில் நிறைய கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.